மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே முதலில் மரியாதைக்குரிய இளையகண்டன் அவர்களுக்கு, புரட்சிக்கணல் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு பலத்த கரவழியோடு நாம் அவரை நாம் வாழ்த்துவோம். இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சேலம் பாவேந்தன் அவர்களே இந்த நிகழ்வில் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் வீரகுமார் அவர்கள், தம்பி சேர்மத்துறை அவர்கள், இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்திருக்கின்ற இயக்கம் வளர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர்களே, நிகழ்வின் தொடக்கமாக குத்துவிளக்கேற்றி சிறப்பித்திருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் அறிவழகன் அவர்களுக்கு பின்னணியில் நின்று அவரை ஊக்கப்படுத்தி வருகின்ற அவருடைய இணையர் லாவண்யா அறிவழகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இப்படியான ஒரு கட்சியை ஆரம்பித்து தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பங்காற்றி வருகின்ற, களமாடி வருகின்ற, அதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்ற சகோதரர் அறிவழகன் அவர்களுக்கு முதலியருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்கு, நம்முடைய தாய்மார்கள் நிறைய இங்க வந்திருக்கிறீங்க. எத்தனையோ கட்சிகள் இருக்கு. நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து இன்றைக்கு ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த களத்தில் பணியாற்றி வருகின்றேன். நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி கரியால் வளவன் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை நான் நான் வரவேற்கின்றேன். முன்னாடி வாங்க. அப்படி ஒவ்வொரு கட்சியில் இருக்கின்ற தோழர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது, பாரதிய ஜனதா கட்சி கூட இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கின்றது, ஒரு கோட்பாடு இருக்கின்றது. நம்முடைய சகோதரர் அறிவழகன் அவர்கள் இந்த கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்தும் பொழுது மேலே சிவப்பும் கீழே பச்சையும் தன்னுடைய கொடியாக, ஏற்கனவே அவர் சமூக பணியாற்றுவதற்காக, சமூக சேவை செய்வதற்காக கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே இப்ப நிறைய நடிகராக இருந்து சினிமாவில் புகழ் எழுதி கவர்ச்சி, அந்த கவர்ச்சி மூலமாக சினிமாவுக்கு வந்திருக்கிறார்கள் நடிகர்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே நீங்க திரைப்படத்துக்கெல்லாம் நடிக்கலாம் அவரு. ஆனால் ஒரு சமூக சேவை ஆற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய அறிவழகன் அவர்கள் உங்களில் ஒருவன் என்கின்ற அந்த ஒரு சமூக தன்னார்வ அமைப்பை, சேவை அமைப்பை தொடங்கி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு, பெண்களுக்கு அவர் சேவையாற்றி வருகிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பே செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூக சேவகர், மக்கள் தொண்டராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அறிவழகன் அவர்கள் இப்பொழுது ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அதை மக்களுக்காக பணியாற்ற வேண்டிய ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கி இருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகளில் பல்வேறு கொள்கைகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய சகோதர அறிவழகன் அவர்கள், நம்முடைய இளையகம்மன் அவர்கள் சொன்னதை போல முதலில் அவர் புத்தருடைய படத்தையும், அம்பேத்கர் அவருடைய படத்தையும், தந்தை பெரியார் அவருடைய படத்தையும், மாமேதை காரல் மார்க்ஸ் அவருடைய படத்தையும் வைத்து அவர்கள்தான் என்னுடைய கொள்கை தலைவர்கள் என பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஜனநாயக விடுதலை கட்சியின் சார்பாக ஒரு ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், இந்த மக்களுடைய விடுதலைக்காகவும் ஒரு பேர் இயக்கத்தை, இப்பொழுது சமூக நீதி கருத்தியலை தமிழ் மண்ணில் முதலில் தொடங்கிய நீதி கட்சியினுடைய தலைவர் டி தியாகராஜர் அவர்களுடைய அரங்கிலே இந்த கட்சி தொடங்கியிருப்பது என்பது சால பொருத்தமாக இருக்கின்றது. ஏன்னா சமூக நீதிக்கான குரலாகத்தான் நம்முடைய சகோதரர் அறிவழகன் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
2026 தேர்தல் இன்னும் 2 மாதங்கள் இருக்கின்றன. தேர்தல், இந்த தேர்தலில் இருக்கின்ற நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள், சகோதரர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியையும் இங்கே நான் சொல்ல விளைகின்றேன். இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரே ஆட்சி, ஒரே மொழி என்பதை போக்குவதற்காக, அதை கட்டமைப்பதற்காக இன்றைக்கு பாரதிய ஜனதா, சங்கரியார கும்பல், RSS போன்ற கும்பல் இன்றைக்கு முனைகின்றன. அவருடைய இலக்கு என்பது நம்முடைய தாய்மொழியை அழிப்பது. அவருடைய இலக்கு என்பது சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை முஸ்லிம்கள், சிறுபான்மை தலித்துகளை அழித்தொழிப்பது அவருடைய இலக்கு. யாருக்கு என்றால் பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா இன்றைக்கு மோடி தலைமையான ஒரு ஆட்சியை நிறுவிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு மாற்றாக தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா அவருடைய கனவை, அவருடைய சமூக நீதி செயல்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்காக இன்றைக்கு ஒரு திராவிட அரசியலை, திராவிட மாடல் அரசியலை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். முந்தைய தேர்தல் போல அல்ல இந்த தேர்தல். டெல்லியிலே உட்கார்ந்து கொண்டு எல்லா மாநிலங்களையும் ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்றார். டெல்லியிலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்தியாவுடைய தேசத்தந்தை காந்தியாரை படுகொலை செய்த நாதுராம் கோட்சே என்று சொல்லக்கூடிய பயங்கரவாதியுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற மோடி கும்பல் இன்றைக்கு தமிழ்நாட்டை பிடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதிமுக கூட்டணி, மற்றவர்கள் கூட்டணியோடு இங்கே இருக்கிறார்கள். நாம் இந்த தேர்தலை நினைவு கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அம்பேத்கர் ஆட்சி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் என்பது எல்லோருக்கும் சம உரிமை கொடுப்பது. பெண்களுக்கு சம உரிமை, சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, இந்த கொள்கைகள் தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை. இந்த கொள்கைகளுக்கு எதிராக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி, RSS, சங்கரியார கும்பல் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மத வெறுப்பை அவர்கள் பரப்பி வருகிறார்கள். பாதிரியார்களை பிடித்து அடித்து அவர்கள் வாயிலே மாட்டுச்சாணத்தை ஊற்றி ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போட சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய மோசமான அநீதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் கொலை செய்வார்கள். வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளையடிப்பார்கள். நம்முடைய பெண்களை கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்முறை செய்வார்கள். எந்த பாதுகாப்பும் இல்லை வட மாநிலங்களிலே. ஆனால் தெற்கே அவர்கள் வருவதற்கு இதுதான் காரணம். எப்படி பாபர் மசூதியை இடித்து அந்த ஆட்சியை நிறுவினார்களோ அதே போல இங்க திருப்பரங்குன்றத்தில் வைத்துக் கொண்டு அங்க இருக்கின்ற ஒரு சிக்கந்தர் தர்கா என்று இவர்களே சொல்லி அங்கே கலவரத்தை உருவாக்குகிறார்கள். இதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு கோட்பாடுதான் அம்பேத்கருடைய கோட்பாடு, தந்தை பெரியாருடைய கோட்பாடு. அந்த கோட்பாட்டை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியர் திருமாவளவன் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கின்றது. அந்த வகையில இன்றைக்கு தொடங்கி இருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் நம்முடைய அறிவழகன் அவர்கள் ஒரு பொறியாளர், ஒரு படித்தவர். என்னுடைய தலைவர் அடிக்கடி சொல்வார்கள், வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை முடித்துப்பார், அதோடு சேர்ந்து கட்சியை நடத்திப்பார் என்று சொல்வார்கள். அதே போல இன்றைக்கு மிக ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் நம்முடைய அறிவழகன் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த கட்சி வலிமை பெற வேண்டும், வலுப்பெற வேண்டும். தந்தை பெரியாருடைய கொள்கையை, புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை தமிழ்நாடு முழுக்க பறைசாற்ற வேண்டும். பாஜக, RSS, சங்கரியார கும்பல் எந்த கிராமத்திலும் ஊழலாக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த கட்சியை அவர் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு வழங்கிய நம்முடைய அறிவழகன் அவர்களுக்கு மேலே என்னுடைய நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல இளைஞர். அவருடைய அந்த பாடலை நீங்கள் பார்த்திருக்கலாம். மிக சிறப்பான ஒரு பாடலை நம்முடைய புரட்சி கனல் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதாவது விஜய் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஹீரோன்னு. ஆனா நீங்க பார்த்திருக்கீங்க வீடியோல அவரே ஒரு ஹீரோ மாதிரி தான் வந்திருக்கிறாரு. நம்முடைய அறிவழகன் அவர்கள் நல்ல துடிப்பான இளைஞர், எதையாவது சாதிக்க வேண்டும் நினைக்கிறார்.
ஏதாவது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். ஆகவே அத்தனை சகோதரர்களும் சகோதரிகளும் இங்கே வந்திருக்கின்ற அவ்வளவு பேரும் நம்முடைய இந்த அறிவழகன் அவருடைய எண்ணத்தை கருத்துக்களை நாம் வலுப்பெற செய்ய வேண்டும். அவருடைய கரத்தை வலுப்பெற செய்ய வேண்டும். அவருக்கு எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற உறுதுணையாக இருந்தோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.